ஹலோ எவ்ரிவன். நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல யூனிட் 5 பார்த்துட்டு இருக்கோம். இது யூனிட் 5 ஓட செகண்ட் லெக்சர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெவாப்ஸ். இந்த டெவாப்ஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா பழைய செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ டெவாப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, டெவாப்ஸ் இஸ் a சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்ரோச் that integrates development and operations teams. ஸோ டெவாப்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கப்ப அங்க நிறைய டீம்ஸ் வேலை பார்ப்பாங்க, சரியா? ஸோ அதுல வந்து டெவலப்மெண்ட் டீமையும் ஆப்ரேஷன்ஸ் டீமையும் சேர்த்து ஒர்க் பண்ண வைக்கிற பேர் தான் டெவாப்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ டெவலப்மெண்ட்ல இருந்து டிஇவி அந்த டெவ்னு வந்துருச்சு, அடுத்து ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து ஓபிஎஸ். ஸோ அதனால தான் டெவாப்ஸ்ன்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இதுல எதுக்கு பண்றாங்க? டு இம்ப்ரூவ் கொலாபரேஷன், எஃபிசியன்சி அண்ட் குவாலிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் டெலிவரி. ஸோ இது மூலமா அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து எஃபிசியண்டா வரும் அப்படிங்கிறது தான் இப்படி ஒரு கொலாபரேட் பண்ணி பண்றாங்க, சரியா? DevOps focuses on delivering software faster by adopting practices such as continuous integration, continuous delivery, automated testing, continuous monitoring. ஸோ இது இந்த DevOps இதனால நமக்கு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வேகமாக நம்மளால டெவலப் பண்ண முடியும், சரியா? ஸோ வேகமாக டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி பண்றது வந்து ஒரு 4 இது சொல்றாங்க. ஸோ இந்த யூனிட்ல இந்த நாலு இதையுமே நீங்க அடிக்கடி கேட்டே இருப்பீங்க. என்னென்னு கேட்டீங்கன்னா கண்டினியூஸ் இன்டகிரேஷன், சரியா? இதை வந்து சிஐன்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸ் இன்டகிரேஷன். ஸோ தொடர்ந்து இன்டகிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து கண்டினியூஸ் டெலிவரி, இதை வந்து சிடின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தடுத்து அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க, சரியா? அடுத்து ஆட்டோமேட்டட் டெஸ்டிங். ஆட்டோமேட்டட்னா நமக்கு ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம, அதாவது ஒரு மனுஷன் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில விஷயங்கள் பண்றது, சரியா? அதான் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங் வந்து ஆட்டோமேஷனா பண்றாங்க. அடுத்து கண்டினியூஸ் மானிட்டரிங். ஸோ இதுவுமே இப்போ மானிட்டர் எல்லா விஷயமும் கரெக்டாக நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறதுமே தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, சரியா? ஸோ இந்த 4 இதையுமே நினைவு வச்சுக்கோங்க. இந்த யூனிட்ல அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், சரியா? ஸோ இப்படி எல்லாமே பண்றதுனால தான் நமக்கு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வேகமா நமக்கு டெலிவர் பண்ணிட்டே இருக்காங்க, சரியா? ஸோ இவ்வளவுதான் டெவாப்ஸ்ங்கிறது. நெக்ஸ்ட் இந்த டெவாப்ஸ்ல உள்ள லைஃப் சைக்கிள். ஸோ என்னென்னலாம் ஸ்டேஜ் இருக்கு, என்ன ப்ராசஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, the DevOps life cycle is a continuous process that includes multiple stages. இதுல வந்து நிறைய ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங். ஸோ பிளான் பண்றோம், அடுத்து டெவலப்மெண்ட், அடுத்து இன்டகிரேஷன், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட், மானிட்டரிங். ஸோ இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சதானே. ஃபர்ஸ்ட் பிளான் பண்றாங்க, அடுத்து அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப் பண்றாங்க, அடுத்து இன்டகிரேஷன் நிறைய இதை சேர்க்கறாங்க, அடுத்து டெஸ்ட் பண்றாங்க, அடுத்து டிப்ளாய் பண்றாங்க, அடுத்து கரெக்டா இருக்கான்னு மானிட்டர் பண்றாங்க. ஸோ இதை பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம், சரியா? ஃபர்ஸ்ட் பிளானிங். இன் தி ஸ்டேஜ் requirements are gathered and tasks are planned using tools for project management and collaboration. ஸோ நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே கேதர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம், இந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க, சரியா? இது ஃபர்ஸ்ட் பிளானிங். ரெண்டாவது வந்து டெவலப்மெண்ட். இதுல வந்து டெவலப்பர்ஸ் ரைட் அண்ட் பில்டு கோட் யூசிங் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஸோ இங்க டெவலப்பர் வந்து கோடு எழுதுறாங்க. ஸோ எழுதுறப்ப இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், ஸோ எக்ஸாம்பிளுக்கு கிட்கப்லாம் இருக்குல்ல, ஸோ நம்ம கோடு எழுதுறத கமிட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்படி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணி இவங்க கோடு எழுதிட்டே இருப்பாங்க. என்ஷூரிங் தட் சேஞ்சஸ் ஆர் ட்ராக்டு. ஸோ எதுக்கு அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க? சேஞ்சஸ் எல்லாமே கரெக்டா ட்ராக் பண்ணிட்டே வரணும், ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா திரும்ப போறதுக்கு, சரியா? அதனால அண்ட் மேனேஜ்டு எஃபிஷியன்ட்லி. ஸோ சேஞ்சஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும், கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதான் ரெண்டாவது ஸ்டெப்பு. டெவலப்பர்ஸ் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி கோடு எழுதுறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் மூணாவது ஸ்டெப் வந்து இன்டகிரேஷன். the code is compiled and integrated with other components. ஸோ நிறைய கோட் எழுதி வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு டீமும் நிறைய கோட் எழுதி வச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்றாங்க. continuous integration ensures that the code is regularly tested and merged. ஸோ தொடர்ந்து இன்டகிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன்ல கண்டினியூஸ் இன்டகிரேஷன். ஸோ இந்த மாதிரி இந்த 4 இது சொன்னேன்ல, அந்த 4மே திரும்ப வந்துட்டே இருக்கும். என்னென்னது? கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி, கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க, அடுத்து ஆட்டோமேஷன், அடுத்து கண்டினியூஸ் மானிட்டரிங். ஸோ இந்த 4மே நல்லா வச்சுக்கோங்க. இந்த கண்டினியூஸ் இன்டகிரேஷன் இப்படி தொடர்ந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால கோடை வந்து நம்ம கரெக்டா டெஸ்ட் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணிட்டே இருப்போம். அது வந்து டெஸ்டிங். ஸோ நம்ம கோடு வந்து டெவலப் பண்ணி அடுத்து இன்டகிரேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த கோடு வந்து கரெக்டானு செக் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு ஆட்டோமேட்டட் டெஸ்டிங். ஸோ அதுக்கு ஆட்டோமேஷன் பண்றாங்க. இஸ் பெர்ஃபார்ம்டு டு டிடெக்ட் பக்ஸ் அண்ட் என்ஷூர் சாஃப்ட்வேர் குவாலிட்டி பிஃபோர் டிப்ளாய்மெண்ட். ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்றோம். இதை வந்து ஆட்டோமேஷனா
அதுவா பண்ண விட்டுருவாங்க. பண்ணிட்டு அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அது கரெக்டா இருந்தா மட்டும் தான் அடுத்த ஸ்டெப் டிப்ளாய்மெண்ட் பண்ண விடுவாங்க. சரியா? இதுதான் 4வது ஸ்டெப் டெஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து டிப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம கோட் எழுதியாச்சு, கோட் இன்டெகிரேட் பண்ணியாச்சு, அதை டெஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அது கரெக்டாக இருக்குது, நமக்கு தேவையான குவாலிட்டியில் இருக்குன்னா அதை நம்ம டிப்ளாய் பண்ணணும். ஸோ எந்த என்விரான்மெண்ட் நமக்கு தேவையோ அங்கே நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். பாருங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆர் டிப்ளாய்ட் டு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ஸ் யூசிங் ஆட்டோமேட்டட் பைப்லைன்ஸ் ரெடியூசிங் மேனுவல் எரர்ஸ். ஸோ இங்கேயுமே நமக்கு ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் பண்ணுறப்ப தான் நமக்கு கண்டினியூஸாக டிப்ளாய்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆட்டோமேஷனில் நமக்கு டிப்ளாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது மூலமாக மேனுவல் எரர்ஸ், ஸோ ஏதாவது ஒரு ஹியூமன் விட்டோம்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்களே, அந்த தப்பு எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ இப்படி ஆட்டோமேட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதான் டிப்ளாய்மெண்ட். நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சிருக்க கோடை வந்து நம்ம டிப்ளாய் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மானிட்டரிங். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கொடுத்தாச்சு, டிப்ளாய் பண்ணியாச்சு. இப்போ அது கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கா, ஏதாவது மிஸ்டேக் வருதா, ஏதாவது நம்ம அப்டேட் பண்ணணுமா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. பாருங்க, the performance of the application is continuously monitored. ஸோ தொடர்ந்து அதை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க டு ஐடென்டிஃபை இஸ்யூஸ் அண்ட் இம்ப்ரூவ் சிஸ்டம் ரிலையபிலிட்டி. ஸோ ஏதாவது இஸ்யூஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இஸ்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு அப்டேட் கொடுத்து அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதான் மானிட்டரிங். ஸோ 6 ஸ்டேஜ் என்னென்ன பார்த்தோம்? பிளானிங், டெவலப்மெண்ட், இன்டகிரேஷன், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட், மானிட்டரிங். ஸோ இந்த 6 ஸ்டேஜ் தான் டெவாப்ஸோட லைஃப் சைக்கிள். சரியா? இப்போ நெக்ஸ்ட், ஸோ இதோட பிரின்சிபல்ஸ் என்னது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ டெவாப்ஸில் ஃபர்ஸ்ட் முக்கியமான வந்து கொலாபரேஷன். ஸோ 2 டீம் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து கம்யூனிகேஷன், கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட். அடுத்து ஆட்டோமேஷன் சொன்னேன்னா, ஸோ ஆட்டோமேட் எல்லாமே நமக்கு ஆட்டோமேஷனாக நடக்கிறதுனால தான் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கு. சரியா? அடுத்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். சொன்ன மாதிரி சிஐன்னு வந்துருச்சா, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். அடுத்து சிடி, கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். அடுத்து மானிட்டரிங் அண்ட் ஃபீட்பேக். கடைசியாக மானிட்டர் பண்ணி ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் வாங்குறது. சரியா? ஸோ இதான் இந்த டெவாப்ஸோட முக்கியமான பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ். ஸோ இந்த டெவாப்ஸில் வந்து என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இது வந்து இந்த நேம் எல்லாத்தையும் நீங்கள் நினைவு வச்சுக்கணும். சரியா? வேற வழியில் நினைவு வச்சு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு வந்து கிட் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சொன்ன மாதிரி கமிட்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கிட் தான் இந்த வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிஐசிடி டூல்ஸ். சிஐனானது கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், சிடினா கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். இதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜென்கின்ஸ், கிட்கப் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்து கன்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம பார்த்தாலே போன கொஸ்டின், அப்படி கன்ஃபிகரேஷன் மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆன்சிபிள், பப்பட். சரியா? அடுத்து கண்டெய்னரைசேஷன். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா டாக்கர். அடுத்து மானிட்டரிங் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நாகியோஸ். ஸோ இந்த நேம் எல்லாத்தையுமே நினைவு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 2 இருந்துச்சுன்னா 1 கூட நினைவு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் இந்த டூல்ஸ் எல்லாமே டெவாப்ஸில் யூஸ் பண்ணுறது. சரியா? நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ். ஸோ இப்படி டெவாப்ஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு? ஃபாஸ்டர் சாஃப்ட்வேர் டெலிவரி. ஸோ எல்லாமே ஆட்டோமேஷனில் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு வேகமாக சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். அடுத்து இம்ப்ரூவ்ட் கொலாபரேஷன் பிட்வீன் டீம்ஸ். ஸோ டீம்ஸ்க்கு நடுவில் கொலாபரேஷன் நல்லா இருக்கும். அடுத்து ஹையர் குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ நான் இது மூலமாக டெவலப் பண்ணுற சாஃப்ட்வேரும் நல்ல குவாலிட்டியாக வரும். அடுத்து ரெடியூஸ் டிப்ளாய்மெண்ட் ஃபெயிலியர்ஸ். ஸோ இப்படி டிப்ளாய்மெண்ட் ஃபெயிலியர்ஸ் குறையுது. ஸோ ஆட்டோமேஷன் நடக்கிறதுனால இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே குறையுது. சரியா? ஸோ இதான் அட்வான்டேஜஸ். ஸோ இவ்வளோதான் இந்த கொஸ்டினில். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. ஃபர்ஸ்ட் டெவாப்ஸ்னா எழுதிக்கிறீங்க. அடுத்த அளவில் லைஃப் சைக்கிள் ஆறே ஸ்டேஜ் தான். அந்த 6 ஸ்டேஜ் நமக்கு சாதாரணமாக நமக்கு தெரிஞ்சது தான். ஃபர்ஸ்ட்டு என்னென்னலாம் தேவைங்கிறத பிளான் பண்ணுறாங்க. அடுத்து கோடு எழுதுறாங்க. அடுத்து அந்த கோடு வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க. நிறையா கோடை வந்து எடுத்து சேர்த்து வைக்கிறாங்க. அடுத்து அந்த கோடு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை டிப்ளாய் பண்ணுறாங்க. டிப்ளாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதாவது எரர் வந்தாலும் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. சரியா? ஸோ இந்த 6 ஸ்டேஜ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட பிரின்சிபல்ஸ் எழுதுறீங்க. அடுத்து அதில் டூல்ஸ். இந்த டூல்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அந்த நேம் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். அடுத்து அதில் உள்ள அட்வான்டேஜஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த டெவாப்ஸ்ங்கிற கொஸ்டினில். ஓகேவா? ஸோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.